Dear students, நான் உங்க மவுண்ட் ஆர்சிட் கெமிஸ்ட்ரில இருந்து தனிகள் சார் பேசுறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற லெசன் வந்து பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் கால்குலேஷன். லெசன் நம்பர் 1ல ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது அதை பத்தி தான் ஃபுல் டீடைலா பார்க்க போறோம். ஓகேங்களா? இங்க பாருங்க, இப்போ டிஃபைன் ஆக்சிடேஷன் நம்பர். டிஃபைன் ஆக்சிடேஷன் நம்பர் சொல்லுது இட் இஸ் தி imaginary charge, அதாவது imaginary charge left on the atom when all other atoms have been removed with their usual oxidation state assigned by a set of a rule. Okay, இது ஒரு ரூல்ஸ்ல ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இப்போ டிஃபைன் ஆக்சிடேஷன் நம்பர். அப்ப ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படினா it is the imaginary charge left on the atom when all other atoms have been removed with their usual oxidation state assigned by a set of rules. இதுல ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் இன் H2O2. இப்போ H2O2 என்னது? ஹைட்ரஜன் பெராக்சைடு. இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடுல ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கிறேன். இதோட ஹைட்ரஜன் பெராக்சைடுல இருக்கிற ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் நான் கண்டுபிடிக்கிறேன். அப்போ ஹைட்ரஜன் பெராக்சைடு சொன்னா H2O2. அப்போ ஆக்சிஜன் இதுக்கு எதை கண்டுபிடிக்கிறோமோ அதை அண்டர்லைன் பண்ணிடுவோம். ஓகே, அப்போ ஹைட்ரஜன் 2. இங்க எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 2. ஒரு ஹைட்ரஜன் இருக்குது 1 பிளஸ் ஆக்சிஜன் 2 ஆக்சிஜன் இருக்கு. நமக்கு தெரியாத வேல்யூ x னு வெச்சுக்கோ ஈக்குவல் டு 0. அப்ப 2 into 1 2 plus 2x equal to 0. அப்ப 2x equal to இந்த 2 இந்த பக்கம் வச்சா -2. அப்ப 2x equal to -2, x is equal to -2 by 2, x equal to -1. அப்ப ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் in H2O2 equal to H2O2 ல ஆக்சிஜன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளவு? ஆக்சிஜன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் வந்து -1. இந்த மாதிரி சம் வந்து நிறைய கேக்குறாங்க எக்ஸாம்ல. ஒரு கண்டிப்பா 2 மார்க் क्वेश्चन இருந்து உண்டு, இல்ல 5 மார்க் क्वेश्चन ஒரு 2-3 क्वेश्चन விட்டு ஒரு 5 மார்க் क्वेश्चन கேட்பாங்க. Dear students, இப்போ நம்ம செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கறோம். Calculate the oxidation number of the underline the atom in the following. இப்போ கார்பன் டை ஆக்சைடு CO2 ல கார்பனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படினு கால்குலேட் பண்றோம். எப்படி கால்குலேட் பண்றோம்? தெரியாத நம்ம x னு வெச்சுக்குவோம். அப்ப கார்பன் கண்டுபிடிக்கணும். அத x பிளஸ் ஆக்சிஜன். இங்க எத்தனை ஆக்சிஜன் இருக்கு? 2. அப்ப 2 into ஆக்சிஜன் ஒரு ஆக்சிஜனுக்கு எவ்வளவு அப்படின்றதா -2 ஈக்குவல் டு 0. அப்போ x -4 2 into 2 4 அதான் -4 ஈக்குவல் டு 0. அப்ப x is equal to 4. அப்ப ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் தி எலிமெண்ட் இன் C என்னது? கார்பன். கார்பன் ஈக்குவல் டு 4. ஆர் அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ அதே மாதிரி அடுத்த எக்ஸாம்பிள் மூணாவது எக்ஸாம்பிள் பாருங்க. H2SO4 என்னது? சல்பூரிக் ஆசிட். ஃபைண்ட் அவுட் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சல்ஃபர் இன் சல்பூரிக் ஆசிட். இந்த சல்பூரிக் ஆசிட்ல சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு கேக்குறேன். இந்த சல்ஃபரோட ஆக்சிடேஷன் என்னன்னு கேக்குறேன். அப்ப நமக்கு பழைய கதை தான். ஹைட்ரஜன் எது? 2. 2 into ஹைட்ரஜன் பிளஸ் இந்த சல்ஃபர் நமக்கு தெரியல. அப்ப x னு வெச்சுக்கோ பிளஸ் ஆக்சிஜன் எது? 4. 4 into ஆக்சிஜன். இது 1 0 கிடையாது. ஆக்சிஜன் ஈக்குவல் டு 0. இப்போ பாரு 2 இந்த ஹைட்ரஜனோட வேல்யூ போடு. ஹைட்ரஜன் வேல்யூ 1 பிளஸ் இந்த x தெரியல அப்படியே வெச்சுக்கோ பிளஸ் 4 into ஒரு ஆக்சிஜன் எவ்வளவு? -2 போட்டுமா? தட்ஸ் ஈக்குவல் டு 0. அப்ப 2 plus x 4 into 2 அத மைனஸ் சிம்பல் -4 into -2 அப்ப -8 is equal to 0. அப்போ x -8 plus 2 அப்போ என்ன வரும்? உங்களுக்கு -6 வரும். x -6 equal to 0. அப்போ x is equal to 6. ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் த எலிமெண்ட் இன் சல்ஃபர். சல்பூரிக் ஆசிட்ல இருக்கிற சல்ஃபரோட ஆக்சிடேஷன் எவ்வளவு அப்படின்றது +6. ஓகே dear students, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் அடுத்த எக்ஸாம்பிள் நாலாவது எக்ஸாம்பிள் பாரு. in super oxide such as KO2 பொட்டாசியம் சூப்பர் ஆக்சைடு சொல்றோம். KO2 என்ன சொல்றோம்? ஃபார்முலா சொல்லலாம் பொட்டாசியம் சூப்பர் ஆக்சைடு சொல்றோம். அப்ப KO2 பொட்டாசியம் சூப்பர் ஆக்சைடுல அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படின்ற பொட்டாசியம் சூப்பர் ஆக்சைடுல இருக்கிற ஆக்சிஜனின் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு கேக்குறோம். அப்போ தெரியாது என்ன பண்றோம்? தெரிஞ்சது என்னது? 1. இங்க how many potassium are present? 1 potassium plus 2 oxygen equal to 0. மொத்தமா டோட்டல் வேல்யூ 0 வரணும். அப்போ 1 into பொட்டாசியோட வேல்யூ +1 பிளஸ் 2 into தெரியாத ஆக்சிஜன் தெரியல. அப்ப x னு வெச்சுக்கோ ஈக்குவல் டு 0. அப்போ 1 into 1 பிளஸ் 2 into x 2x equal to 0. அப்போ 2x equal to -1. அப்ப x is equal to -1 by 2. அப்ப in oxidation state of potassium superoxide in oxygen equal to -1 by 2. மைனஸ் ஆஃப் சொல்றோம். அப்ப இந்த KO2 என்னது? பொட்டாசியம் சூப்பர் ஆக்சைடு. இந்த பொட்டாசியம் சூப்பர் ஆக்சைடுல
ஆக்சிஜனோட ஆக்சிஜன் ஸ்டேட் எவ்வளோ அப்படின்னு கேட்கும்போது -1/2 ஆஃப் சொல்லுவோம். நெக்ஸ்ட் சல்பர் டை ஆக்சைடுல சல்பரோட ஆக்சிஜன் ஸ்டேட்னா அப்படின்னு கேட்கும்போது இங்க how many sulfur are present 1 into sulfur plus 2 into oxygen equal to 0. அப்போ 1 into sulfur நமக்கு சல்பர் தான் கண்டுபிடிக்க போறோம். அப்போ தெரியாத x னு வெச்சுக்கோ plus 2 into oxygen நமக்கு ஆல்ரெடி தெரியும் -2 equal to 0. அப்போ 1 into x plus 2 into -2 -4 equal to 0. அப்போ x -4 equal to 0. அப்போ x is equal to 4. அப்போ oxidation state of superoxide in sulfur is 4. அப்போ ஆக்சிஜன் சல்பர் டை ஆக்சைடுல சல்பரோட ஆக்சிஜன் ஸ்டேட் எவ்வளவு அப்படின்றத 4 னு சொல்றோம். ஸ்டூடண்ட்ஸ் இப்போ KMnO4 பொட்டாசியம் பெர்மாங்கனேட்ல மேங்கனஸோட ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன அப்படி கேட்பான். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ற பொட்டாசியம் how many potassium are present 1 into K plus இங்க how many Mn are present 1 into M plus how many oxygen are present 4 oxygen is 4 4 into oxygen equal to 0. இப்போ தெரியாதனால நம்ம என்ன பண்ணோம் x னு வெச்சு போறோம். பொட்டாசியம் தெரியும் 1 into பொட்டாசியம் ஆகுது ஆக்சிஜன் plus 1 ஆக்சிஜன் நம்பர் plus 1 plus Mn தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த Mn தான் நமக்கு தெரியல அது x னு வெச்சுக்க plus 4 into oxygen -2 equal to 0. அப்போ 1 into 1 தெரியாத x னு வெச்சு how many magnets are present 1 minus அப்போ x 1x plus 4 into -2 அப்போ -8 equal to 0. அப்போ இந்த -8 plus 1 அப்போ என்ன வரும் -7 -8 plus 1 add பண்ணா என்ன வரும் உங்களுக்கு -7 வரும். அப்போ x -7 equal to 0. அப்போ x is equal to 7. அப்போ பொட்டாசியம் பெர்மாங்கனேட்ல மேங்கனஸோட ஆக்சிஜன் ஸ்டேட் எவ்வளவு அப்படினா 7 னு சொல்றேன். அதே மாதிரி இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாரு. எக்ஸாம்பிள் 7 பாரு. KMnO4 ல பொட்டாசியத்தோட ஆக்சிஜன் ஸ்டேட் எவ்வளவு அப்படினு கேட்பாங்க. அப்போ how many potassium are present 1 into K plus 1 into Mn plus oxygen is 4 oxygen 4 into oxygen equal to 0. அப்போ 1 into K plus 1 into Mn plus 4 oxygen. அப்போ 1 into K x தான் நம்ம கண்டுபிடிச்சது பொட்டாசியம் கண்டுபிடிக்கிறோம். அப்போ x னு வெச்சிரோம் plus 1 into மேங்கனஸ் ஆக்சிஜன் நம்பர் எவ்வளவு 7 plus 4 into oxygen எவ்வளவு -2 that's equal to 0. அப்போ x இந்த x 1 into 7 -8 equal to 0. அப்போ x 7 -8 அப்போ 7 -8 னா -1 வரும். அப்போ x -1 equal to 0. x is equal to +1. ஆர் அண்டர்ஸ்டாண்ட்? பொட்டாசியம் பெர்மாங்கனேட்ல பொட்டாசியம் ஆக்சிஜன் எவ்வளவு? Dear students, இப்போ பொட்டாசியம் குளோரைட் KClO3 இங்க KClO3 எத்தனை இருக்குது அப்படினா 2 இருக்குது. 2 moles of KClO3. அப்ப 2 moles of பொட்டாசியம் குளோரைட் இருக்கும்போது இப்போ இதுல குளோரினோட ஆக்சிஜன் ஸ்டேட் எவ்வளவு அப்படின்னு கேட்கும்போது ஆக்சிஜன் ஸ்டேட் எவ்வளவு அப்படினா 2 into பொட்டாசியம் plus 2 into இந்த 2 into குளோரின் plus இந்த 2 into ஆக்சிஜன் இது 3 ஆக்சிஜன் equal to 0. இப்போ பாரு 2 into பொட்டாசியம் ஆக்சிஜன் எவ்வளவு +1 plus 2 into குளோரின் ஆக்சிஜன் ஸ்டேட் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதனால x னு போடுறோம் plus 2 into 3 அங்க ஆக்சிஜன் வந்து -2 நமக்கு தெரியும் -2 equal to 0. இப்போ பாரு 2 into 1 2 plus 2 into x 2x plus 2 into 3 எவ்வளவு 6 into -2 -12 equal to 0. ஓரளவு முடிச்சா அடுத்து பாரு 2x equal to இந்த -12 plus 2 போட்டாங்க -10 வந்துருமா equal to 0. அப்போ 2x equal to 10. அப்போ x is equal to 10/2 that's equal to 5. அப்போ பொட்டாசியம் 2 moles of பொட்டாசியம் குளோரைட்ல குளோரின் ஆக்சிஜன் ஸ்டேட் அப்படின்றதாக உங்களுக்கு வந்து 5 னு சொல்லணும். ஓகே dear students, இன்னைக்கு நம்ம ஆக்சிஜன் ஸ்டேட் என்னன்னு பார்த்தோம். அதுல வேரியஸ் காம்பவுண்ட்ல பர்டிகுலர் எலிமெண்டோட ஆக்சிஜன் ஸ்டேட் எப்படி கண்டுபிடிக்கிறத பார்த்தோம். அதே மாதிரி இன்னைக்கு ஹோம்வொர்க் இதெல்லாம் கொடுத்துறோம் அப்படின்றதாக காப்பர் சல்பேட்ல காப்பரோட ஆக்சிஜன் ஸ்டேட், ஜிங்க் சல்பேட்ல ஜிங்கோட ஆக்சிஜன் ஸ்டேட், இந்த குளோரைட் அயன்ல குளோரைட் ஆக்சிஜன் ஸ்டேட், பொட்டாசியம் குரோமேட்ல குரோமேட்டோட ஆக்சிஜன் ஸ்டேட், அடுத்து ASO3 3- AS ஓட ஆக்சிஜன் ஸ்டேட் கண்டுபிடிக்கும். இதுல உங்களுக்கு நடத்தாத்து வந்து ClO3- இருந்துச்சுக்கோ. இந்த மாதிரி எலிமெண்ட் வரும், இந்த மாதிரி ஒரு குரூப் வரும்போது நீ என்ன பண்ணா இந்த மைனஸ் மேல வருது பத்தியா அதை ஈக்குவல் டு அதனால -னு போட்டுக்கோ.
அந்த மைனஸ் வேல்யூ எடுத்துன்னு போட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கண்டுபிடிப்பது குளோரின் அப்போ 1 into குளோரின் பிளஸ் 3 into ஆக்சிஜன் ஈக்குவல் டு -1 இங்க மேல மைனஸ் சிம்பிள் -1 இருக்குது -1 இருக்கல -1 இப்போ -2 இருந்துச்சுன்னா -2 போடுறேன் இப்போ 1 into குளோரின் ஆக்சிஜன் அத கண்டுபிடி போறோம் அது x னு வெச்சுக்கோ பிளஸ் 3 into ஆக்சிஜன் வேல்யூ -2 ஈக்குவல் டு -1 இந்த -1 அப்போ 1 into x 3 into -2 -6 ஈக்குவல் டு -1 அப்போ x is equal to -1 இந்த -6 அத போனா +6 அப்ப +6 -1 equal to +5 அப்ப x is equal to 5 அப்ப இந்த குளோரின்ல ClO3 மைனஸ்ல குளோரினோட ஆக்சிஜன் என்னது 5 புரியுதுங்களா அதே மாதிரி தான் இந்த இதுக்கு -3 போட்டு போடணும் இங்க வெளிய -3 போட்டுக்கணும் புரியுதுங்களா இந்த சம் எல்லாம் வொர்க் அவுட் பண்ணி பாருங்க வீட்ல உட்கார்ந்து வொர்க் அவுட் பண்ணுங்க ஒரு தனி நோட் போட்டு இந்த சம்ஸ் எல்லாம் எழுதிங்க ஏன்னா இதுல இருந்து கட்டாயம் என்ன பண்ணுது ஒரு क्वेश्चन வந்து 5 மார்க் क्वेश्चन அது 3 மார்க் क्वेश्चन கேக்குறாங்க ஓகே we will see next class